வீரன் அத்தியாயம் 57. இது போன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அங்கு இயற்கையின் சூழ்நிலை மாறத் தொடங்கியது. அங்கு இருப்பவர்களுக்கு அது விசித்திரமான நிகழ்வு ஏதோ நடப்பதாக உணரத் தொடங்கினார். அதை பார்த்த வரதன், என்னாச்சிங்கே, ஏன் திடீர்னு காலநிலை மாறுது, சூழ்நிலை ஏன் மாறுது என்றவன் வானத்தையும் நகரை சுற்றி இருக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதியையும் பார்த்தான். அந்த காடுகளில் பனி சூழ்ந்து இருளடைய ஆரம்பித்தது. வானமும் இருள் சூழ்ந்த சூறாவளி போல் மேகங்கள் சுழற மின்னல்கள் ஏற்படத் தொடங்கியது. ஆதித்யா அந்த பாறையின் அருகில் வந்து விசித்திரமான 6 அடி கொண்ட பாறையை பார்த்தான். அவன் பாறையில் கை வைக்கும் முன்னே பாறையையும் தலை நிமிர்ந்து வானத்தையும் பார்த்தான். ஏதோ விசித்திரமான நிகழ்வு நடக்கப் போகிறதா, ஏன் இப்படி தோன்றுகிறது என்ற எண்ணம் வந்தது. ஏனெனில் திடீரென காலநிலை மாற்றம் அவனை தடுமாற வைத்தது. அவன் மனதில் இன்னும் அவனுக்கு தோன்றிய நினைவுகள் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் பல நினைவுகள் இன்னும் வந்து சென்றது. என் அன்பே, என்னை பிடி, உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்று ஒரு பெண் முன்னே ஓடுவது அவன் நினைவில் வாழ்ந்தது. அந்த பெண்ணை பின்தொடர்வது போல் அவனுக்கு தோன்றியது. அப்போது ஒரு பெண்ணின் அழகிய சிரிப்பு சத்தமும், அந்த பெண் இந்த பாறையில் அவள் சார்ந்து இருக்க, அவள் மடியில் விதன் படுத்திருக்க, இருவரும் சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டு மகிழ்வது போன்ற காட்சிகள் அவன் கண்முன்னே வந்து சென்றது. அவன் இருப்பினும் இந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடாது என்று எண்ணியவன் தனது கைகளை பாறைக்கு முன் வணங்கி, மன்னிக்கவும், எனக்கு இங்கிருக்கும் எந்த ஒரு நடைமுறையும் தெரியாது, இருப்பினும் எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவன் கண்களை ஒருநிலைப்படுத்தி தனது மனதுக்குள் இருக்கும் புனித தங்க ஒளியான தங்க சக்தியை பற்றி நிலைநாட்டினார். அவன் அந்த பாறையில் கை வைக்கப் போகும் கடைசி நொடியில் அந்த பாறையில் கட்டப்பட்டிருந்த மணி திடீரென அவிழ்த்து தரையில் விழுந்தது. அதை பார்த்த ஆதித்யா அதிர்ந்து, அது தரையில் விழாமல் திடீரென பாறையில் கை வைப்பதை விட்டுவிட்டு அந்த மணியை பிடித்தான். அதே நேரம் வானத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் ஆதித்யா கை வைக்கச் சென்ற அந்த புனித பாறையின் மீது விழ, அதிலிருந்து சக்தி ஆற்றல் வெளிப்பட்டு ஆதித்யாவை அந்த இடத்திலிருந்து தூக்கி எறிந்தது. ஆதித்யா அந்த சிறிய மணியை பிடித்து எடுத்து பார்ப்பதற்குள் அந்த பாறையிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஆதித்யாவை கல்வெட்டை தாண்டி வெளியில் தூக்கி எறிந்தது. அவன் தூரத்தில் வந்து விழுந்தான். அவன் மட்டுமில்லாமல் அந்த கல்வெட்டை சுற்றியிருந்த மாலவர்கள், ராஜ்ய பாதுகாவலர்கள் என அனைவரும் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டனர். அந்த இடமே சிறிது பூகம்பம் வந்தது போல் நடுங்கியது. அதை பார்த்த வரதன், என்னாச்சு, எதுக்காக இந்த விபரீதம் என்று தான் இருந்த 4வது தளத்திலிருந்து வேகமாக பறந்து தரைக்கு வந்து இறங்கினான். ஆனால் அதற்குள் ராஜ்ய காவலர்கள் ஆதித்யாவின் அருகில் சென்று, நீ அரக்கந்தானே, அதனால தான் உன்னை அந்த பாறை கடவுள் தண்டிச்சிருக்காரு, உன்னை விடமாட்டோம், அவனை புடிங்க எல்லாரும் என்று கூற அனைவரும் ஆதித்யாவின் அருகில் வந்து அவனை நோக்கி கத்தியை காட்டி தாக்க தயாராக இருந்தன. ராணி ஆதித்யாவை பார்த்து, ஆதித்யா இங்கே வா என்று இழுத்து அவள் பின்னே நிறுத்தி கொண்டு, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. ஆதித்யா அந்த பாறையை தொடவே இல்லை, அதுக்குள்ளேயே அந்த மின்னல் அந்த பாறையை தாக்கியதால் தான் தூக்கி எறியப்பட்டிருக்கான். இதை வச்சு இவன் அரக்கன் என்று சொல்வதே நான் ஒத்துக்க மாட்டேன் என்றாள். அதற்கு அந்த ராஜ்ய காவல் படையை சேர்ந்த வீரர்கள், ஏய் விலகு, விலகிறியோ இல்லையோ, நீ எங்க பணியை செய்ய விடாம தடுத்தேன்னு சொல்லி உன்னை நான் பிடிச்சி பாதாளத்தில் அடைச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து விலகிச்சல் என்று அவர்கள் கத்தினார்கள். இல்லை, விதன் எனது பொறுப்பு, எனது பள்ளியின் மாணவன், 1ஆம் ஆண்டு மாணவன் என்றாள் ராணி. இதை கேட்டு அவர்களும், நீயும் தானே கண்ணுக்கு முன்னாடி பார்த்த, அவன் அந்த பாறையை தொடக்கூட விடலை பாறை கடவுள், அப்படின்னா இவன் அசுரன், இவன் ஒரு மாய அரக்கன், தயவு செய்து விலகு, நான் உன் நன்மைக்கும் தான் சொல்றேன், அவனை விட்டு விலகி வெளியில் வா என்றான் இன்னொருவன். அப்போது அந்த ராஜ்ய பாதுகாப்பு படையில் இருந்தவர்கள் இருவர் தங்களுடைய கத்தியை ஒரு சேர நிறுத்தி ராணியை நோக்கி தாக்கத் தொடங்கினார். இவர்கள் தாக்கு நெருங்கிய அடுத்த நொடியே ராணியின் அருகில் வேகமாக வந்து இறங்கினார் வரதன். நிறுத்துங்க என்ற குரலில் வரதன் வந்ததை பார்த்த அங்கிருந்து அனைத்து மாணவர்களும் மண்டியிட்டு, ஆசிரியரே வணங்குகிறோம் என்று கூறி மண்டியிட்டன. ராணி வரதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாளே தவிர வரதன் யார் என்பது தெரியாது. இங்கிருந்த வீரர்களை பார்த்து, பொறுமையாருங்க, இது என்னன்னு விசாரிக்கலாம் என்று கூறிவிட்டு ஆதித்யாவை மேலும் கீழும் பார்த்தார். நீ யார், எங்கிருந்து வர, உண்மையை சொன்னா உனக்கு நல்லது என்றார். உடனே ராணி, ஆசிரியரே, நாங்கள் சூரிய சோழ நகரிலிருந்து வருகிறோம், என் பெயர் ராணி, நான் ஆசிரியர் கார்கொண்டானின் மாணவி,
மற்றும் வனராஜரின் மாணவி என்றான். உடனே அதை கேட்ட வரதன், ஓ, நீந்தான் ராணியா? நீ நேற்று இரவே வந்திருப்பாய் என்று நினைத்தேன். இப்பதான் வரியா? மன்னிக்கவும், வரும் வழியில் சில பிரச்சனையாகால் நாங்கள் தாமதமாக வந்தோம் என்று கூறியவள், ஆசிரியரே, இவர் எனது பள்ளியின் மாணவன், முதலாம் ஆண்டு மாணவன் என்று கூறினாள். என்ன, முதலாம் ஆண்டு மாணவனுக்கு இங்கென்ன வேலை என்று சிறிது கடுமையாக அவர் கேட்டார். உடனே ராணி, தலைமையாசிரியர் சூரிய சோழன் இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்க கூறினார் என்றாள். சரி, நீங்கள் நால்வரும் எனது அறைக்கு வாருங்க என்று கூறிவிட்டு அவளிடம் இருந்தது கடிதத்தை வாங்கிய வரதன் அங்கிருந்து சென்றான். இருப்பினும் அந்த ராஜ்ய படைகள் குறுக்கிட்டு, ஆசிரியரே, மேலும் இருவர்கள் இன்னும் இந்த அரக்க பரிசோதனையில் ஈடுபடவில்லையே, எப்படி இவர்களை உள்ளே விடுவது என்று கேட்டனர். அதற்கு அவர், இதை பற்றி நான் விசாரிக்கிறேன், என்னிடம் விட்டுவிடு, நீ சென்று வேறு வேலைப்பார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் விரோதன். ஆசிரியரே, இருப்பினும் என்று அவர்கள் கூற வர, நான் தான் சொன்னல்ல இவங்க ஏன் பொறுப்பு என்று கூறிவிட்டு வரதன் அங்கிருந்து அவர்களை அழைத்து சென்றான். அவனை பின்தொடர்ந்து ராணி, ஆதித்யா மற்றும் மேலும் அந்த 2 காவலர்கள் சென்றனர். போகும்போது ராணி அந்த ராஜ்ய பாதுகாப்பு படையை பார்த்து ஒரு முறைப்பான பார்வையில், இதற்கான தண்டனையை என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு கொடுப்பேன், என்னை இப்படி நடத்தினதுக்கு என்று முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர்கள் போகும் திசையை பார்த்து கொண்டிருந்த ராஜ்ய படையில் மூத்த இளைஞன், என்னாச்சு இவருக்கு, ஏன் திடீரென இவ்வாறு வந்து இடையூறு செய்கிறார், இதற்கு முன் அவர் இவ்வாறு நடந்து கொண்டதே இல்லையே, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதே என்று எண்ணி போகும் அனைவரையும் பார்த்து கொண்டே நின்றான் அந்த ராஜ்யப்படையில் ஒருவன். வரதனின் அறையில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்த வரதன் ராணியை பார்த்து, இப்போது முழுமையாக கூறு, என்ன இந்த கடிதம் என்று கேட்டு அந்த கடிதத்தை பிரித்து படித்தார். அந்த கடிதத்தில் சில குறிப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. காலம் கனிந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, உனது முயற்சியை கைவிடாதே, மேலும் புதிய பாதைக்கான பயணத்தை தொடங்கும் நேரம் இது, பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கும் காலம் இது, வாரிசுகள் வருவார்கள், நீ வழிகாட்டு என்று அதில் இருந்தது. அதை படித்து பார்த்தவர், இந்த குறிப்பு ஏதோ ஒரு பெரிய பயணத்திற்கான குறிப்பு போல் இருக்கே, நான் எதற்காக காத்திருந்தேன், தலைமை ஆசிரியர் என்ன கூற வருகிறார் என்று எண்ணியவர் எதிரே நின்ற ஆதித்யாவை பார்த்தார். அப்போதுதான் ஆதித்யாவின் கையில் அந்த பாறையின் உச்சியில் கட்டப்பட்டிருந்த மணி அவன் கையில் இருப்பதை பார்த்தார். அதை பார்த்தவர் ஒரு நிமிடம் அதிர்ந்து, இந்த மணி எப்படி உன்கிட்ட என்று தடுமாறிக்கொண்டே கேட்டார். இல்லை, அந்த பாறையில் நான் கை வைக்கப் போகும் கடைசி நொடியில் இது அதிலிருந்து கீழே விழுந்தது, ஆகையால் அதை நான் பிடித்தேன், அப்போதுதான் அந்த பாகையிலிருந்து சக்தி வெளிப்பாடு வெளிவந்தது என்று கூறினார். ஆனால் அவர் கேட்கும்போது அவர் முகத்தில் இருந்த ஒரு பதற்றம், பயம், எதிர்பார்ப்பு அனைத்தையும் பார்த்த ராணி, என்னாச்சு இவருக்கு, ஏன் இவ்வளவு ஆர்வமாக இதை பற்றி விதன் கிட்ட கேட்குறாரு, என்னவா இருக்கும் என்று அவளும் யோசித்தாள். ராணியின் பார்வையை தன் மீது இருப்பதை உணர்ந்த வரதன் சற்று ஆசுவாசப்படுத்தி, ஓ அப்படியா, சரி, நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ பதில் கூறு என்றார். சரி ஆசிரியரே என்று கூறினார் ஆதித்யா. சரி, உனது கிராமம் எது என்றார். எனது கிராமமா என்று யோசித்து கொண்டே ராணியை பார்த்தான். ஏனெனில் கல் கிராமம் என்று கூறினால் ராணியும் ஆதித்யாவும் கல் கிராமத்தை சேர்ந்தவன் என்பதை தெரிந்து ஒருவேளை தன்னையும் கண்டுபிடித்து விடுவாளோ என்று எண்ணியவன் தலையை சொரிந்து கொண்டே, எனக்கென ஒரு கிராமம் இல்லை, நான் ஊர் ஊராக திரியும் ஒரு அனாதை என்றான். அதை கேட்ட வரதன், என்ன சொல்ற, ஊர் ஊராக திரியும் ஒரு அனாதைக்கு என்று ஏதோ கூற வந்தவர், எனினும் சரி இருக்கட்டும், உனக்கு தற்காப்பு கலைகளும் இந்த மாதிரியான வித்தைகள்லாம் யார் கற்றுக் கொடுத்தார், உனக்கு ஏதோ மாய தந்திரங்கள் தெரியும் என்று நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்றார். அதற்கு ஆதித்யா, ஆமாசிரியரே, எனக்கு ஒரு வழிப்போக்கர் இத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்தார், நான் அவரிடம்தான் 2 வருடமாக கற்றுக்கொண்டேன் என்று கூறினான். சரி, அவர் எங்கே, அதற்கு பிறகு நீ அவரை காணவில்லையா, இல்லை அவரை நீ பார்க்கவில்லையா என்று அவர் கேட்க, எனக்கு அது பற்றி எதுவுமே தெரியாது, அவர் 2 வருடம் ஒரே இடத்திலிருந்து எனக்கு இது கற்றுக் கொடுத்தார், பிறகு அவரை நான் பார்க்கவில்லை என்று கூறினான். அதை பற்றி யோசித்த வரதன், எல்லாமே விசித்திரமா இருக்கு, இவன் கூறுவதெல்லாம் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, இருந்தாலும் இந்த மணி எப்படி இவனை தேர்ந்தெடுத்துச்சு, இவன்கிட்ட போறதுக்கு வாய்ப்பே இல்லையே, குளம் தெரியாத பின்னணி தெரியாத ஒருவன், அவனுடைய பின்னணி எதுவுமே தெரியலையே,
இவன் யாரா இருப்பான்? ஒருவேளை என்று கூறியவர் சூரிய சோழன் அனுப்பிய கடிதத்தை மீண்டும் படித்து பார்த்தார். காலம் கனிந்திருட்டதா? இவர் குறிப்பிட்டது இந்த பையன்தானே? இவன்தான் இப்போதைக்கு எல்லாத்தையும் மாற்றப் போறானா? என்ன பண்றது? எதுவுமே எனக்கு புரியலையே என்று மனதில் எண்ணியவர் சரி என்று கூறி பின்னே இருந்த இரு காவலர்களை பார்த்து, நீங்க 2 பேரும் இவங்க கூட தான் வந்தீங்களா என்று கேட்க, ஆம், இவர்கள் கூட தான் வந்தோம் என்று அவர்கள் இருவரும் கூறினார்கள். அப்போது இருக்கையிலிருந்து எழுந்த வரதன் ராணியிடம் வந்து, இவங்க 2 பேரும் உங்க பள்ளியை சேர்ந்தவங்களா என்றான். சந்தேகமாக வரதன் அவ்வாறு கேட்டவுடன் ராணிக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. அவன், கையில் இருக்கும் கத்தியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? இவங்க எங்க பள்ளியை சேர்ந்தவங்க தான், எங்க கூட வந்தவங்க தான் என்றாள். அதற்கு வரதன், அப்படியா என்று தன் கையில் இருந்த ஒரு சிறு கத்தியை முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே, உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க 2 பேரையும் உயிரோட விட்டுருவேன், இல்லைன்னா இங்கே கொன்று விடுவேன் என்று அவர்கள் இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டு, இல்லை, நாங்கள் உண்மையாகத்தான் சொல்கிறோம், பள்ளியை சேர்ந்தவங்க தான் நாங்கள் என்று இருவருமே கூறினார்கள். சரி, நீங்க அந்த பள்ளியைச் சேர்ந்தவங்க தான், ஆனா நீங்க யாரு என்று மீண்டும் அவர்கள் கேட்ட கேள்வியிலேயே மேலும் ஒரு கேள்வியை கேட்டான். எனக்கு புரியல, இப்படி கேட்டீங்கன்னா எப்படி? நாங்க யாருன்னு? நாங்க அந்த பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் என்றார்கள் இருவரும். மீண்டும் நான் இன்னொரு முறை கேட்க மாட்டேன், இதுதான் கடைசி முறை. நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனையோடு உங்களை நான் விட்டுருவேன், இல்லைன்னா உங்க உயிரை நான் எடுத்துருவேன் என்று கூறி தன் கையில் இருந்த சிறு கத்தியை அந்த மேஜையில் வியில் வைத்து எதிரில் இருந்த காவலர்களை பார்த்தார். ராணிக்கு ஒன்றும் புரியவில்லை. ராணியும் வரதனிடம், ஆசிரியரே, என்ன செய்றீங்க? எங்க கூட வந்த எங்க வீரர்களை நீங்க மிரட்டுறது சரியில்லை என்றாள். அப்போது வரதன், என்ன, நான் உன் பள்ளி வீரர்களை மிரட்டுறனா? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, ஸ்வர்ணபுரி நகர்ல இருக்கணும்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். இது உனக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா பல வருடமாக இங்கு இருந்து இங்கு நடக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கும் எங்களுக்கு சில சிறப்பு சக்திகள் இருக்கு. அதை வச்சு நாங்க எளிமையான முறையில் இங்கு இருக்கும் தீய சக்திகளை கண்டுபிடித்து விடுவோம் என்று கூறியவன் தன் கையில் இருந்த கத்தியை வேகமாக எதிரில் நின்ற இருவரில் ஒருவரின் மார்பு பகுதியில் குத்தினான். உடனே குத்து வாங்கியவன் மிரண்டு கொண்டே கீழே விழ, அருகிலிருந்தவன், எங்களை மன்னிச்சிடுங்க என்று கூறி சட்டென மண்டியிட்டு தரையில் குனிந்தான். இருவரது உடலும் திடீரென மாறியது. இருவரும் ஒரு மிருகத்தின் உடலுக்கு வந்தனர். அவர்கள் முகம் பச்சோந்தியை போன்றும் உடல் பாகங்கள் அனைத்தும் பச்சோந்தியின் கைகால்களைப் போலவே மனிதர்கள் போல் நின்றனர். அதை பார்த்து ராணி அதிர்ந்து போய், என்ன என்று 2 அடி பின்வாங்கி தன் கத்தி எடுத்து அவர்கள் புறம் நீட்டினாள்.